ஒருத்தரும் அடுத்து என்ன ட்விஸ்ட் தரேன் இந்த ட்விஸ்ட் யோசிக்கவே இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதுல வந்து சிரிக்க வச்சிருக்கீங்க, அழுக வச்சிருக்கீங்க, லவ் இருக்கு, பெயின் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. அது எவ்வளோ உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்தது? ஃபர்ஸ்ட் ஒரு ரைட்டிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது. அது எழுதும்போதே என்னன்னா, ஹாஸ்பிட்டல்னா எல்லா டைமும் சோகமா இருக்குன்ற அவசியம் இல்லல்ல. பட் ஆனா அங்க வொர்க் சினிமால அப்படிதானே பண்றவங்க சார் இல்ல காமிச்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனா மேக்ஸிமம் நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா, அங்க பேசிக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க எல்லா டைமும் சோகமா ம். இருக்கிற சிச்சுவேஷன் இருக்காதுல்ல. அங்க வேலை செய்றவங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கும்போது என்ன பேசிப்பாங்க. ம். அது ஒரு ஐடியா தான். பட் இன்னும் சொல்லப்போனா, அது கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான சப்ஜெக்ட்டும் தான். நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு உள்ள இருக்கிறவங்கலாம் ஜாலியா இருக்காங்கன்னு ம். காமிச்சா ஒத்துப்பாங்களா இல்லையான்றது ஒரு டவுட் இருந்தது. பட் சம்வேர் மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. அது அப்படியே கேரி அவுட் ஆயி போயிடுச்சு. நெறைய கேரக்டர்ஸ் இருக்கு. எந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஒரு ஆரிஜினா வச்சு இந்த ஒரு ரதி, சீரிஸ் ரீனா எடுத்தீங்க? தான். ம். ரதி, ரீனா இவங்க 2 பேர் தான் ஆரிஜின். அதோட மொத்த ஐடியாவுமே அதுதான். ரதி, ரீனா ஒரு அம்மா, ஒரு பொண்ண ஐ மீன் குழந்தைய விட்டுட்டு ம். வந்துட்டாங்க. அந்த குழந்தை திருப்பி இங்க இன்டர்னா படிச்சு ஜாயின் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ ஐ திங்க் அவங்க 2 பேரும் தான். அவங்கள வச்சு தான் டோட்டலா எல்லாமே ஃபார்ம் ஆச்சு.